வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், சி போர்டு மட்டும் பாருங்கள். 8 7 6 5 ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வரிசையாக ரம்மி நம்பரு கீழே இருந்து பார்த்தீங்கன்னா 5 6 7 8ன்னு வந்திருக்கோம். இதுக்கு வந்து பி போர்டு பாருங்கள். 8க்கு பவர் பண்ணி 3, 7க்கு பவர் பண்ணி 2 ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பிசி அருமையாக அடிச்சுட்டு போயிட்டான். சரி வாங்க நாளைக்கான கேசிங் பார்ப்போம். இங்கே வந்து பாருங்கள், 33 ஒரு நாள் விட்டு பாருங்கள். 33க்கு ஃபுல் பவர் பண்ணால் 88 ஃப்ரெண்ட்ஸ். அது 4 நம்பர் எழுதிடுறேன் பாருங்கள். 03 34. அடுத்து பாருங்கள் 78 87 ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கேப் விட்டு ஏபி வந்து ஃபுல் பவரு. அடுத்து வந்து பாருங்கள் 83. இந்த 83 பாருங்கள் 68 36 ஒரு டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா. அப்போ இந்த 83க்கு ஃபுல் பவர் பண்ணோம்னா 38ன்னு வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7க்கு 7 ஃப்ரெண்ட்ஸ். 6க்கு 6. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0 4 தான் இருக்குது. அதை அப்படியே ரிவல்ஸ் பண்ணிங்கன்னா 40ன்னு வந்துடும். அப்போ இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஒரே ரிசல்ட்டில் வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 77 66. இப்போ இதை பவர் பண்ணி அடித்தா இங்கே பார்த்திங்கன்னா 44. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 00ன்ட்டு இப்படி வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அப்படி பார்த்திங்கன்னா ஒரு நாள் கேப் விட்டு நாளைக்கு வரணும் 43 80ன்னு வரணும். அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அதுபோக இந்த ரூட்டில் வரும்னு தோணுச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இன்னொரு கெஸ்ஸிங் ஒன்று பார்த்தலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாருங்கள் 34. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே 34 ஃப்ரெண்ட்ஸ். ஏபியில் 87. அதை எடுத்து பாருங்கள் அப்படியே 87ன்னு வந்திருக்கும். அப்படியே இங்கே பாருங்கள் 36. அது வந்து அப்படியே 36ன்னு வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 34 ஆடும்போது பாருங்கள் அந்த 3க்கு பவர் 8 சி போர்டு. இந்த 87க்கு பாருங்கள் அப்படியே 8க்கு வந்து பார்த்திங்கன்னா 8 வந்திருக்கும். இங்கே வந்து பாருங்கள் 36. அந்த 36 எடுத்து 36 ஆடும்போது இங்கே வந்து பாருங்கள் 8. அப்படியே இங்கே வந்து பாருங்கள் 67. அதை எடுத்து பார்த்திங்கன்னா 67ன்னு வரலாம். இங்கே வந்து பாருங்கள் 67க்கு 667ன்னு வரலாம். அப்படி இல்லைன்னா 167ன்னு வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள்
இந்த 34 ஆடும்போது முப்பத்தி நாலுக்கு பார்த்தீங்கன்னா 8, அடுத்து 87க்கு பார்த்தீங்கன்னா 8, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 36 ஆடும்போது பார்த்தீங்கன்னா 8. இது வந்து ஏபி வந்து பவர் டபுள்ஸு, அதனால் வந்து இப்படி பவர் டபுள்ஸுக்கு வரலாம், வாய்ப்பு இருக்கும். அதையும் பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா 67 ஆடும்போது இந்த 8க்கு 8 வச்சது மாதிரி 867ன்னு வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் பார்த்துக்குங்க. அப்படியே இன்னொரு ரூட் ஒன்று பாருங்கள். இந்த 33க்கு ஃபுல் பவர் பண்ணி 88. அடுத்து வந்து பாருங்கள், இந்த 83க்கு ஃபுல் பவர் பண்ணால் வந்து 38. ஒரு நாள் கேப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து சி போர்டு பாருங்கள் 4, அடுத்த நாள் பாருங்கள் 7, இங்கே 83 ஆடும்போது பாருங்கள் 6. அப்போ இது 38 ஆடினேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன வரணும் பார்த்திங்கன்னா 4, 5 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 6, 7, அப்போ 385 வரணும். நம்ம வந்து 380 ஒரு கெஸ்ஸிங்கில் எடுத்துருக்குறோம், அதையும் பார்த்துக்குங்க. அதுபோக ஏ போர்டு 3க்கு ஒரு ரூட்டு வருது பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள் 9, 9, 4, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8, 3, 3ன்னு வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா 8, 3, 2, இங்கே வந்து பாருங்கள் 8, 3, 2, இது வந்து போர்டுக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரி வாங்க நம்பர் பார்க்கலாம். நம்பர் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். 380, 385. அந்த 380க்கும் உங்களுக்கு 4D சொல்லியிருப்பேன். உங்கள் கணக்கில் வர மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா பாருங்கள் 32 வந்து 3 டைம் வந்திருக்கான். அந்த 32க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 87, 87 ஏபியில் வந்திருக்கான். இப்போ 3 டைம் 87 கூட வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா பாருங்கள் 32க்கு 87, அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிற பாருங்கள் 32க்கு 87, ஃபுல் நம்பர் பார்த்தீங்கன்னா 9, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7, 8, அடுத்த 32க்கு பாருங்கள் 7, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5, 7, 8, அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5, அப்போ 6 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 932க்கு 987, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 732க்கு 787, அப்படியே 6 வந்துச்சுன்னா 78, 76ன்னு வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 78, 76க்கு உங்களுக்கு ரூட் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 78, 76ன்னு வருதுன்னு பாருங்கள். அதுக்கு வந்து பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள் 98, 78ன்னு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். 98, 78, இந்த ரிசல்ட்டை பாருங்கள். தொண்ணூற்றி எட்டு, அப்படி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 88,
அப்படியே 78ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே தான் இங்கே வந்து பாருங்கள், 78, 77, 76ங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ரூட்டு, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 97, 98, சாரி ஃப்ரெண்ட்ஸ், 98, 88, 78. அதே வந்து பாருங்கள், 77, 78, 76ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா 40 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 78, 76 வருதான்னு கூட பாருங்கள். உங்களுக்கு ஒரு ரூட்டு காமிக்கிறதுக்கு தான் அது அந்த ரூட் சொன்னது. இப்படி வந்தால் கூட ட்ரை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.